சுவாறு போட்டு திங்க கூடிய தட்டு தானே மருமவள? ஆமத்தே தட்டுதான். அன்னைக்கு நாத்து போன்ல இதே மாதிரி பிளேட்லாம் நல்லா இருக்கலாம் அண்ணி அப்படின்னா, அதான் அவளுக்கு பிடிச்சிருக்குமேனு இன்னைக்கு கடைக்கு போனா நான் வாங்கிட்டு வந்தேன். தே ஊறுகாய் போட ஜாடி இருந்தா நல்லா இருக்கும்னு ஒரு நாள் சொன்னேன்ல, அதான் இதை பார்த்தோன்னு உங்க ஞாபகம் வந்துச்சு, வாங்கிட்டு வந்துட்டேன். தே இந்த வாட்சி நம்ம சோனமுத்து சித்தப்புக்கு நல்லா இருக்கும்ல, அதனாலதான் பார்த்து வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் மருமவள. எதுக்குதே தேங்க்ஸ்? எல்லாமே உங்க மொபைல் துட்டு தான். அம்மா இது நல்ல கதையா இருக்க. துட்டு கொடுத்ததுன்னா தேங்க்ஸ் அவளுக்கா? ஏல மக்கா அப்படி சொல்லாதல. என்ன உன் தங்கச்சிய உன் மாமே ஊர்ல இருக்கான் சோனமுத்தா என் தம்பி, அவனை கூட ஞாபகம் வச்சு பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. துட்டு வாந்துட்டா இருந்தாலும் புருஷ விட்டு ஆளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்க பத்தியா? அங்க நிக்கல என் மருமவா, அதனாலதான் அவளுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன். அவ ஒரு நிமிஷம் சொல்லி இருக்கலாம், எதுக்கு உங்க வீட்டு ஆளுகளுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிருக்கலாம். அப்படி நினைக்கல பத்தியா? அவ எப்படி நம்ம வீட்டு ஆள்கள் மேல அன்பா இருக்காளோ அதே மாதிரி நீனும் அவ வீட்டு ஆள்கள் மேல அன்பா இருக்கணும். ஏதாவது தேவை இருந்துச்சுன்னு வச்சுக்கியா அவங்களுக்கு கொடுத்து எடுத்து உதவணும். அப்பதான் உன் பொண்டாட்டியும் நம்ம மேல கடைசி வரைக்கும் பாசத்தோட இருப்பா. ஆமாமா, நீங்க சொன்னது 100% உண்மை. எம்மா உன் மருமவ போற போக்கு சரியில்லை. துட்டெல்லாம் என்ன ஏதுன்னு கணக்கு கேளு. அவ போக்குல தண்ணியா செலவழிக்கா. அப்படிலாம் இல்ல மக்கா, அவ சரியா தான் செலவழிப்பா. அப்ப நான் என்ன பொய்யே சொல்லுதேன்? அண்ணன் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து அண்ணி கையில கொடுக்கான். அவ்வளவுத்தையும் 25ஆம் தேதி ஆனா கரைச்சு போடுதா. அதுக்கப்புறம் துட்டு இல்லன்னு பாட்டு பாடிட்டு இருக்கா. என்ன ஏதுன்னு கேளு. நீ ஒரு மாமியா தானே நீ? இப்பவே கேக்க தே கூப்பிட்டியலா? மர்மோள என் மோவன் வாங்கிட்டு வரக்கூடிய சம்பள பணத்தை எல்லாத்தையும் தண்ணில கரைச்சுதான் விடுது நீ. ஆமா நீ, அதனாலதான் 25ஆம் தேதிக்கு அப்புறம் கையில துட்டுல பஞ்சப்பாட்டு பாடிட்டு தெரியுதிய. ஓஹோ, நாத்து எல்லாம் வாஞ்சு வழிதானா? ஏங்க அத்தான் எங்க ஓடுதா? எதுக்கு குடத்துல இருக்க தண்ணி தூக்கிட்டு வந்திருக்க? இருங்க தே சொல்லதானே போறேன். இத்தான் வாங்க. இன்னும் சின்னமா குடத்துல இருக்க தண்ணியோட தூக்கி வச்சிருக்க. வேற ஒண்ணு இல்லைங்க, உங்க அம்மையும் உங்க தங்கச்சியும் சேர்ந்துட்டு சொல்லுதாவோ, நீங்க வாங்கிட்டு வரக்கூடிய சம்பள பணத்தெல்லாம் இந்த தண்ணியில தான் நான் கரைச்சு கொடுத்தனா, அதான் இதுல ஏதாவது கிடக்கான்னு பாருங்க.